விஜய் என்ற மூன்றெழுத்து இன்று தமிழ்நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கிறது. இதற்கு அவர் ஒரு யுத்தியை கையாண்டார் தெரியுமா? அதுதான் நம் மக்களை எப்படி கவர் பண்ணலான்னு அவர் ஸ்மார்ட்டா யோசிச்சாரு. எப்படிலாம் மக்கள்ட்ட பேசுனா ரீச் ஆகுங்கிறத அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இந்த காலத்துக்கு பிள்ளைங்களுக்கு தகுந்த மாரி பேசணும்னு அவர் யோசிச்சு வச்சுட்டாரு. அதுதாங்க புத்திசாலித்தனம். இன்னைக்கு இருக்கிறாங்க பாருங்க, பழைய ஆட்கள்லாம். அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு உள்ள சின்ன பிள்ளைங்க மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. அது ஏன்னா, அந்த பிள்ளைங்களுக்கு தகுந்த மாரி அவரு பேசுவாரு. இன்னைக்கு உள்ள இளைஞர்கள், சிறு வயது பெண்கள் இவங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாரி பேசுவாரு. அதனால தான் அவரால இவ்ளோ மக்கள அவரு வசப்படுத்தி வச்சுக்க முடிஞ்சுச்சு. அவரு அப்டேட்டா இருந்தாரு. வயசு தான் 52 ஆகுதே ஒழிய, 25 வயசு பையனுக்கு என்ன தெரியுமோ, அது எல்லாம் அவரு அப்டேட்டா தெரிஞ்சு வச்சுட்டாருங்க. வாழ்க்கையில எல்லாருமே அப்படிதாங்க இருக்கணும். அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாரி ஒரு அப்டேட்டா இருந்தோம்னா, நம்ம எல்லார்ட்டயுமே ஒதுங்கி இல்லாம, எல்லார்ட்டயுமே நார்மலா பேசி பழக முடியும். நம்மளையும் எல்லாருக்கும் பிடிக்க வைக்கலாம். முதல்ல அந்த பூமர் மாரின்னு சொல்லுதுங்க பார்த்தீங்களா, அந்த காலத்து பிள்ளைங்க. அத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் குறைச்சுக்கணும். அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாரி நம்மள மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா எல்லாருக்கும் வெற்றி தான். இன்னொன்னு, அவர் பிறந்த நேரம்னு சொல்றாங்க. அவர் கடகராசி அப்படிங்கிறாங்க. அவரும் அத நம்பலாம். நம்பாமலும் இருக்கலாம். அது அவருடைய விருப்பம். பொதுமக்களாகிய நம்மளும் சில பேர் இத அவர் பிறந்த நேரம், அவர் ஜாதகம் அப்படி, அதனால ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்கவங்க இஷ்டம். இதே கடகராசியில பிறந்தவங்க, இதே லக்னத்துல பிறந்தவங்க தமிழ்நாட்டுல நெறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களால வர முடியலையே! இது ராசி, லக்னம் எல்லாத்தையும் தாண்டியது. இது அவருடைய ஸ்மார்ட் மூவ். வெற்றி அடைய முடிஞ்சது. ராசியையும், லக்னத்தையும் மட்டுமே அவர் நம்பிக்கிட்டு இல்ல. அது ஒரு புறம் இருந்தாலும், அவருடைய அணுகுமுறையும் இந்த காலத்துக்கு தகுந்த மாரி அவர மாற்றி விட்டதுனால, அப்புறம் அவருடைய பொறுமையும், அமைதியும் அவர வெற்றி பெற வச்சது. எவ்வளவு தடைகள், எவ்வளவு இழிவான பேச்சுக்கள், எவ்வளவு அவமானம், இதையெல்லாம் அவர் பொறுத்துக் கொண்டதுனால வெற்றி அடைய முடிஞ்சது. வேறு யாராவது இருந்தால் இத பொறுத்துக் கொள்ளாம பதிலடி கொடுத்து தன்னை குறைச்சு மதிப்பிட வச்சிருப்பாங்க. ஆனா அவரு அப்படி இல்ல. அதனால தான் அவர் யாருடைய தயவும் இல்லாமல், எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல், மக்கள் சக்தியுடனும் என்று ஆட்சி செய்றார். இது அவருடைய புத்திசாலித்தனத்தையும், பொறுமையும், ஸ்மார்ட் மூவையும் வெளிப்படுத்தினதுனால கிடைத்த வெற்றி. இது சும்மா கிடைச்ச வெற்றி இல்ல. விஜய் என்றாலே அர்த்தம் வெற்றி. வெற்றி, வெற்றி கொண்டார்.